வெல்கம் டு இண்டியன் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது வீட்டில் கோஸ் தான் இருந்தது. இதை வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி சொல்கிறேன். இந்த கோஸில் மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் ஒரு கோஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி அது காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது வறுபட்டதும் 2 வெங்காயம், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும். அதை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. 1/4 கிலோ அளவில் கோஸ் எடுத்து மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் கோஸோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். 50 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து அது தண்ணியோடு இதில் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் போல் வேக விடணும். இடையிடையே கிளறி விடுங்க. ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். 7 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கோஸ் நல்லா வெந்திருந்தது. கோஸ் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தேங்காய் மசாலா சேர்க்கணும். இதற்கு தேங்காய் துருவல் 3 ஸ்பூன், சோம்பு, முந்திரி சேர்த்து அரைச்சிக்கணும். முந்திரி ஆப்ஷனல் தான். கோஸ் சாப்பிட மாட்டேன், வேண்டாம், பிடிக்காது, அதனுடைய ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கிரேவியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சோம்பு மசாலா சேர்த்த பிறகு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே போல் கொத்தமல்லி நிறையா ஒரு கை நிறைய எடுத்து கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிக அளவு பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக ஏதோ மட்டன் கிரேவி செய்கிற மாதிரி கமகமன் வாசனை அப்படி வீசுது. கொஞ்சம் தளதளன்னு இது போல் கிரேவியாக இருக்கும்போதே இறக்கிடணும். இதை குழம்புன்னு சொல்ல முடியாது, கூட்டுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம். சூடான சாதத்தில் போட்டு உடனே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. அதே போல் பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி என்னை போலவே உங்களுக்கும் பிடிக்கும்.